Hey guys, this is Vaishnavi Gopichander. இன்னைக்கு டே 3 ஸ்ரீலங்கால. ஸோ நாங்கள் இன்றைக்குமே நாங்கள் சிகிரியாவில் தான் இருக்கோம். இப்போது நாங்கள் கொஞ்ச நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு செக் அவுட் பண்ணிவிடுவோம். செக் அவுட் பண்ணிவிட்டு சிகிரியா ஃபோர்ட்ரஸ் அண்ட் டம்புலா கேவ் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கேண்டி கிளம்பிடுவோம். ஸோ இதுதான் எங்களோட பிளான். இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் வந்துட்டு ட்ரிஸ்லிங்காக இருக்குது, ஒரு மாதிரி க்ளவுடியாக இருக்குது. அங்கே போகும்போது மழை பெஞ்சிச்சுன்னா எங்களால் வந்துட்டு சிகிரியா மற்ற பிளேசஸ் போக முடியாது. பிகாஸ் வந்துட்டு சிகிரியாவில் வந்து அந்த ஸ்டெப்ஸ் ஏறணும், 1300 ஸ்டெப்ஸ் ஏறணும் நாங்கள். ஸோ மழை பெஞ்சிச்சுன்னா அது எங்களால் பண்ண முடியாது. அண்ட் டம்புலா கேவும் லைக் இட் வில் பி அரௌண்ட் 300 ஸ்டெப்ஸு. ரெண்டுமே வந்துட்டு மழை பெய்யாததை பொறுத்து தான் நாங்கள் வந்து அதை விசிட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஆக்சுவலாக நாங்கள் வந்து காலையில் ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போதே வந்து நல்ல மழை. ஸோ எங்களுக்கு இன்றைக்கி என்ன பிளான் இருந்ததுன்னா, சிகிரியா பார்த்துட்டு டேம்புலா போகணும், டேம்புலா முடிச்சுட்டு கண்டி போகணும். இதுதான் எங்களோட பிளானு. ஸோ மழை பெஞ்சோடனே சிகிரியா மலை ஏற முடியாதுன்ற ஒரு வருத்தத்தோடையே கொஞ்சம் ஒரு 2 hours வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். மழை நின்னோடனே நாங்கள் ரிஸ்க் எடுத்து சிகிரியா மலை ஏறணும். மழையிலேயே கொஞ்சம் வந்துட்டு ஏறணும், ஸ்லிப்பரியாக இருந்தது. அதை முடிச்சுட்டு டேம்புலா போகிற வழியில் வந்து ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்காக நின்னோம். சாப்பிட்றதுக்காக நிற்கும் போதே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை ஸ்டார்ட் ஆடனோடனே ஐயையோ டேம்புலாவும் ஏற முடியாதா அப்படின்ற நிலமையில தான் நாங்கள் ஒரு மிக்சட் ஃபீலிங்காக தான் இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து டேம்புலா ரீச் ஆனோமா இல்லையான்றது தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஆனால் மழை நல்ல வேலை நாங்கள் சிகிரியா பார்த்து முடிச்சுட்டு இப்போ டம்புலா கேவ் தான் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நல்ல மழை. ஈவினிங் போகல ஆயிடுச்சு நாங்கள் டேம்புலா வரத்துக்கு. ஸோ டேம்புலான்ற பிளேஸ் எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக 148 kilometers from Columbo and 72 kilometers from Kandy and 43 kilometers from Martil. ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்துட்டு இந்த டேம்புலா கேவ் இருக்குது. சிகிரியாலேருந்து ரொம்ப பக்கம் இந்த இடம் வந்துட்டு. இப்போ வந்துட்டு கோல்டன் டெம்பிள் ஆஃப் டேம்புலாவில் இருக்கேன். மேலே கேவுக்கு ஏற போகிறோம். 300 ஸ்டெப்ஸ் கிட்டே இருக்குது மேலே கேவு. ஸோ இதுதான் கோல்டன் டெம்பிள் ஆஃப் டேம்புலாவோட என்ட்ரன்ஸு. உங்களுக்கு இந்த வீடியோ இது வரைக்கும் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். டேம்புலாவும் மலை ஏறணும் கேவ் பார்க்க. மூச்சு வாங்குது. டிக்கெட்ஸ் வந்து பர் ஹெட் 2000 ஸ்ரீலங்கன் மணி ஃபார் எவ்ரி ஒன். ஸ்ரீலங்காலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரிசர்வ்டு கேவ் டெம்பிள்ன்றது டேம்புலான்னு சொல்லலாம். ஸோ பெஸ்ட் ப்ரிசர்வ்ட்னால் நல்லபடியாக வந்து கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணி இதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ்க்கு எப்படி போகலான்னா, டேம்புலா ரீச் ஆனோடனே இந்த டெம்பிள்லேருந்து மேலே வந்து 2 வழி இருக்குது, 2 பாதைங்க இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வழியாக வந்து ஒரு 20 minutes நம்ம வந்து கிளைம் பண்ணோன்னா மேலே போய் அந்த கேவ் டெம்பிள்ஸை போய் பார்க்க. சிகிரியா விட டம்புலா ஏறதுக்கு தான் எனக்கு மூச்சை வாங்குச்சு. ஏன்னா டம்புலா அட்ட ஸ்ட்ரெச்சில் ஏற வச்சிட்டாவ. என் ஜிகிரி தோஸ்து ஏற வச்சுட்டா. சிகிரியா கொஞ்சம் நின்று முடியல சாமி, என்னால் முடியலை. இந்த கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் கோயில். இங்கே வந்து 5 கேவ்ஸ் இருக்குது, அதாவது 5 குகைங்க இருக்குது. அந்த 5 குகைங்கள்லையுமே வந்து கௌதம புத்தரோட வாழ்க்கை வரலாறை வந்துட்டு பெயிண்டிங்ஸாகவும் ஸ்டாச்சுஸாகவும் வச்சுருக்காங்க. டம்புலா கேவு. ஸோ இங்கே வந்து 5 கேவ்ஸ் இருக்குது. 5 கேவ்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்துட்டு புத்தா வந்து படுத்திருக்காரு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் சிகிரியா வந்தீங்கன்னா, டம்புலான்ற பிளேஸ். கொகை 1ஓட பேர் வந்துட்டு தேவராஜ விஹாராயா. இந்த கொகையை வந்துட்டு லார்ட் ஆஃப் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, பெயிண்டிங்ஸ் ஆஃப் புத்தர், அவரோட சீடர்களோட கடைசி நிமிஷத்தில் அவர் எப்படி இருந்தாருன்றதை வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த கொகை தான் முதல்ல வருது.
மகாராஜா விஹாராயா இதுதான் வந்து ரெண்டாவது குகையோட பேர். இதை வந்து கிரேட் கிங்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது, புத்தரோட பெயிண்டிங்ஸ் இருக்குது. அவரோட வில் வித்தை திறமையை வந்துட்டு நிறைய பாராட்டுற மாதிரி பெயிண்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மகா அல்லூட் விஹாராயா இதுதான் வந்துட்டு மூணாவது குகையோட பேர். இதை வந்து கிரேட் நியூ டெம்பிள்னுமே சொல்லுவாங்க. இங்கே வந்து டாமினன்ட்லி எல்லோ கலரில் தான் வந்துட்டு ஸ்டாச்சூஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து புத்தரோட வாழ்க்கை வரலாற்றில் நடந்த மிக முக்கியமான வரலாறு எல்லாமே வந்துட்டு பதிவிட்டு. பச்சிம விஹாராயா த வெஸ்டர்ன் டெம்பிள் இதுதான் வந்து நாலாவது குகையோட பேர். இங்கே வந்து எப்படி புத்தரோட சிலைகள்லாம் எப்படி வடிக்கப்பட்டிருக்குன்னா அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிற மாதிரி தான் வடிக்கப்பட்டிருக்கு. தேவன அல்லூட் விஹாராயா இதுதான் வந்துட்டு அஞ்சாவது குகையோட பேர். இதை வந்து செகண்ட் நியூ டெம்பிள்னு சொல்லுவாங்க. இங்கேயுமே வந்துட்டு புத்தரோட நிறைய சிலைகள் அப்புறமா வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. இதுதான் வந்து கடைசி கேவு. இங்கே வந்து ஆக்சுவலாக நிறைய குகைகள் இருக்குது. ஆனால் இந்த 5 குகைகள் தான் முக்கியத்துவமான குகைகள். இதில் தான் வந்துட்டு அவ்வளோ அழகழகான பெயிண்டிங்ஸ் அண்ட் மியூரல் பெயிண்டிங்ஸ் அழகழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்து 183 புத்தர் சிலைகள் இருக்குது. அதை தவிர்த்து 3 ஸ்ரீலங்கன் கிங்ஸோட சிலைகள் இருக்குது. அப்புறமா வந்து 4 காடஸ் சிலைகள் இருக்குது. காட்ஸ் அண்ட் காடஸ், அதாவது விஷ்ணு, சிவன், இவங்களோட சிலைகளுமே. இந்த குகை கோயில், அதாவது டேம்புலா கோயிலுக்கு மேலே இருக்கிற குகைகள் தான் இப்போ நம்ம பார்த்தது. இந்த கோயிலுக்கு கீழே அடிவாரத்தில் வந்துட்டு மியூசியம் இருக்குது, கோல்டன் டெம்பிள் மியூசியம் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் பத்தலை, பிகாஸ் நாங்கள் போனதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மேலே ஈவினிங் போல் தான் போனோம். ஸோ நாங்கள் வந்து எங்களோட ட்ரிப்பு வந்து டேம்புலாவில் அன்றைக்கி தான் முடியுது. ஸோ டேம்புலாலேருந்து நாங்கள் வந்து கண்டி போக வேண்டியது இருந்தது அன்றைக்கி சாயங்காலமே. அதனால் நாங்கள் வந்து கீழே இருக்க மியூசியம் பார்க்கல, ஒன்லி இந்த கேவ் மட்டும் தான் விசிட் பண்ணோம். ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற கீழே இருக்க மியூசியம் போய் பாருங்கள். அங்கே இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்து நான் வந்து என்னோடய ஸ்ரீலங்கா ட்ரிப் பற்றி போஸ்ட் போடணுன்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு காட்டுற லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும். உங்களுக்கு அடுத்தடுத்து சிகிரியா மலையை பற்றி, கேண்டி பற்றி, சிகிரியாவில் என்னெல்லாம் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அப்புறமா ஸ்ரீலங்கன் ஃபுட், டீ ஃபேக்ட்ரி, இது எல்லாமே வரப்போகுது. ஸோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். இந்த வீடியோவுக்கு நீங்கள் தர ஆதரவு தான் எனக்கு அடுத்தடுத்த போஸ்ட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் ஆகும். தேங்க்யூ கைஸ். ஹே காய்ஸ், நாங்கள் சிகிரியா ரீச் ஆகிட்டோம். செம்ம டெட்லி வியூ.